ஹாய். அ ஒரு முக்கியமான வேலைக்காக இன்னைக்கு நானு காலையில வெளியில போறதா இருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட கூப்பிட்டு அவங்க கூட வரதா சொல்லியிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட கூப்பிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னால வேலை செய்ய முடியாது. அதனால நான் இன்னைக்கு வரல. இன்னைக்கு வேண்டாம், அடுத்த வாரம் போவோம்" அப்படின்னு. அப்போ அவங்க நான் சொன்னேன், "நம்ம ரொம்ப நாளா இன்னைக்காக இந்த வேலைய நம்ம ஷெட்யூல் பண்ணியிருந்தோமே, கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம வந்துடுங்க" அப்படின்னேன். "எனக்கு இன்னைக்கு வேலை செய்ற மூடு இல்ல. அதனால என்ன ஒரு நாள் தள்ளி போனா ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்ம பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் சரி அப்ப சும்மா இருக்க வேண்டாம். இந்த ஷூட்ட இன்னைக்கு முடிச்சுருவோம்ன்னு சொல்லி நான் இன்னைக்கு ஷூட்டிங்க போட்டுக்கிட்டேன். அ ஆனா நான் யோசிச்சு பார்த்தது என்னன்னா, இந்த நாள வீணாக்குறது ரொம்ப ஈஸி. நானும் படுத்தே கிடந்திருந்தேன்னா இன்னைக்கு நாள் போயிருக்கும். 1ஓ 2ஓ சினிமா பார்த்துருந்தேன்னா எனக்கு நாள் போயிருக்கும். நண்பர்களோட பேசியிருந்தேன்னா இந்த நாள் எனக்கு போயிருக்கும். ஆனால் இந்த நாளில செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நெறைய நம்ம மிஸ் பண்ணிட்டு, சும்மாவே நாளை வீணாக்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இந்த நாள நம்மளால திரும்ப கொண்டு வர முடியுமா? இன்னொரு நாள் நமக்கு புதுசா கிடைக்கும். அது வேற. ஆனா இந்த நாள் நம்மை விட்டு போனது போனது தான். நம்மளால திரும்ப கொண்டு வரவே முடியாத, திரும்ப சம்பாதிக்கவே முடியாத ஒரு விஷயம் நாள், நேரம் எல்லாம் தான். அப்போ முழுசா ஒரு 24 மணி நேரத்த நாம போட்ட பிளான் படி வேலை செய்ய முடியலைன்னா, என்ன பண்ணலாம்? சும்மாவே விட்டுடலாமா? அதுக்கு பதிலா வேற வேலை செய்யலாமா? ஒரு நாளை நாம இழக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கிறத நாம என்னைக்காவது புரிஞ்சு வச்சிருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு காலையில மூடு இல்ல அப்படின்னா, ஒரு வேலை செய்ய இஷ்டம் இல்ல அப்படின்னா, அத விட்டுட்டு வேற செய்யலாம். ஆனால், வே எந்த வேலையுமே செய்யாம, சும்மாவே படுத்து கிடந்து ஒரு நாளை வீணாக்குறதுங்கிறது, எவ்வளவு பெரிய வேஸ்ட்டுங்கிறத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எந்த நாளும் நமக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கல. நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இது என்னுடைய கடைசி நாள். நான் இந்த நாள்ல எந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமோ, அத நான் செஞ்சிரணும். இல்லையா? நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு போடுறதுக்கு, அடுத்த வாரம் செய்யலாம் அப்படின்னு போடுறதுக்கு, அந்த கேரண்டி எல்லாம் எனக்கோ, உங்களுக்கோ யாருக்குமே குடுக்கப்படல. ஆகையினால எந்த ஒரு நாளையும் சும்மா வீணாக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைய நாம செய்வோம். அந்த நாள நம்மளால திரும்ப கொண்டு வர முடியாது அப்படிங்கிற உண்மைய நாம உணர்ந்துட்டோமா இருந்தா, நாம இத கண்டிப்பா எந்த நாளையுமே வீணாக்க மாட்டோம்.